ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். எண் ஓர் இயல் எண் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு 4n ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? அதாவது எண்ணுனா இயல் எண் எழுதிக்கலாம். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே 4n எண்ணுக்கு பதில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சரோட கடைசி எண் 6ல் முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது 26, 356 இந்த மாதிரி லாஸ்ட்டு 6ல் முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். எண்ணுக்கு பதில் இந்த மதிப்புகளை பிரதியிடலாம். ஓகே, 4n இப்போ 4 எண்ணுக்கு பதில் முதல் 1ன்னு பிரதியிட போகிறேன். அடுக்கில் 1ன்னா அதோட மதிப்பு என்னது? 4 தான். இனி 4 எண்ணுக்கு பதில் அதோட அடுக்கில் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். சரிங்களா? 4 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 16. இனி எண்ணுக்கு பதில் அடுத்த 3ன்னு பிரதியிட போகிறேன். 4 கியூபோட மதிப்பு 64. அடுக்கில் 3ன்னா 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? இனி எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிட போகிறேன். அடுக்கில் 4, அப்போ 4 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்கினா உங்களுக்கு 256 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மதிப்புகளை பிரதியிடலாம். இப்போ பாருங்கள், ஒற்றை எண் என்னது? 1, 3. இப்போ ஒற்றை எண்ணை பிரதியிடும் போது எனக்கு கடைசி எண் 4ல் முடியுது. பார்த்தீங்களா? அதே இது ரெட்டை எண் 2, 4 ரெட்டை எண். ரெட்டை எண்ணை பிரதியிடும் போது கடைசி எண் 6ல் முடியுது. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? எண்ணில் நம்மளுக்கு கொஸ்டினில் 6ல் தான் முடிய கேட்குறாங்க. அப்போ ரெட்டை எண்களை பிரதியிட்டால் மட்டும்தான் 6ல் முடியுது. எழுதிக்கலாம். எண்ணில் ரெட்டை எண் எனில் 4n ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். Therefore n = ரெட்டை எண்கள். உங்கள் புக்கிலையும் ரெட்டை எண்கள் அப்படின்னு தான் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். எம் மற்றும் என் இயல் எண்கள். அதாவது எம்மும் எண்ணும் இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n × 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? அதாவது எம் இருக்கக்கூடிய பிளேஸில் எந்த மதிப்பை பிரதியிட்டா இதோட ஆன்சரோட கடைசி எண் 5ல் முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எம்மும் எண்ணும் இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். m, n. இயல் எண்ணுனா 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இனிமேல் இதை எழுதிக்கலாம். 2n × 5m. ஃபஸ்ட்டு வந்து எண்ணுக்கும் எம்முக்கும் 1ன்னு பிரதியிட போகிறேன். அப்போ 2 எண்ணுக்கு பதில் 1 × 5 எம்முக்கு பதிலும் 1. பாருங்க, 2n அதோட மதிப்பு 2 தான். பெருக்கல் 5n அதோட மதிப்பு 5 தான். பெருக்குங்க. 2 10. இப்போ கடைசி எண் 0ல் முடியுது. ஆனால் கொஸ்டினில் 5ல் முடிய கேட்குறாங்க. இன்னும் நம்ம சால்வ் பண்ணலாம். இனி எண்ணுக்கும் எம்முக்கும் பதில் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ 2 எண்ணுக்கு பதில் 2 × 5 எம்முக்கு பதிலும் 2. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 × 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். இங்கே லாஸ்ட்டு 0ல் முடியுது. இனி எண்ணுக்கும் எம்முக்கும் பதில் 3 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எண்ணுக்கு பதில் 3 × 5 எம்முக்கு பதிலும் 3. இப்போ பாருங்கள், 2 கியூபோட மதிப்பு 8, 5 கியூபோட மதிப்பு 125. பெருக்குனா 1000ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி எந்த மதிப்பை பிரதியிட்டாலும் உங்களுக்கு கடைசி எண் 0ல் தான் முடியும். 5ல் முடிய வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், 2 வந்து இதோட ஒரு காரணி. சரிங்களா? இந்த மாதிரி இங்கே 2 இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் எண் ரெட்டை எண்ணில் தான் முடியும். பாருங்கள், 0 வந்து ரெட்டை எண். ஓகேங்களா? ஆனால் 5ல் முடிய கேட்குறாங்க. 5 வந்து ஒற்றைப்படை எண். அப்போ 5ல் முடிய வாய்ப்பே இல்லை. அதையும் எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. 2 என்பது 2n × 5m காரணியாகும். இங்க 2 இருக்கு. அப்போ இதோட காரணி. சரிங்களா? எனவே 2n × 5m ஓர் இரட்டைப்படை எண். அதாவது இங்க 2 இருக்கிறதுனால இதோட ஆன்சர் இரட்டைப்படை எண்ணா தான் இருக்கும். சரிங்களா? ஆகவே கடைசி இலக்கம் 5ல் முடிய வாய்ப்பில்லை. 5 வந்து ஒற்றைப்படை எண். அப்போ 5ல் முடிய வாய்ப்பில்லை. ஓகேங்களா? அதை தான் எழுதியிருக்கேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எம்மோட பிளேஸில் எந்த மதிப்பு பிரதியிட்டா 5 கிடைக்குன்னு கேட்குறாங்க. எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் 5 கிடைக்காது. அப்போ எம்மோட ஆன்சர் எப்படி இருக்கும்? மதிப்பு இல்லைன்னு எழுதிருங்க. ஏன்னா எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் கிடைக்காது. அதனால மதிப்பு இல்லை. உங்கள் புக்கிலையும் இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம்.
இங்கே 2 மதிப்பு கொடுத்துக்கிட்டு இதோட மீப்போவா கேட்குறாங்க. இங்கே எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு கொடுக்கல. நான் டா ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அதிலே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 2,52,525. இதை இப்போ டா ஃபார்மேட்டில் போட்டு பார்க்கலாம். லாஸ்ட் 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக 5 வகைப்படு போகும். ஓகே, 25 எடுத்துக்கலாம். 25ல் 5 வாட்டி இருக்குது. 5 25. இனி 2 5 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கணும்னா மறக்காமல் இங்கே 0 போட்டுறணும். சரிங்களா? இப்போ 25ல் 5 வாட்டி இருக்கும். இனி 2 5 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ சேர்த்து எடுக்கணும். அதுக்கு இங்கே 0 போட்டுறணும். 25ல் 5 வாட்டி. இனி திரும்பவும் லாஸ்ட்டு 5 இருக்குது. அப்போ 5 வகைப்படு போகும். 5ல் 5 ஒரு வாட்டி. சரிங்களா? ஓர் 5 5. 0னா அது அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 5 அது ஒரு வாட்டி தான் இருக்கும். அடுத்த 0 5 இருக்குது, அது ஒரு வாட்டி தான். இப்போ இது 3 வகைப்படு போகும். சரிங்களா? 10 எடுத்துக்கலாம். 10ல் 3 வாட்டி இருக்கும். 3 9. 10ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 1. இப்போ இது 11 மாறும். 11ல் 3 வாட்டி தான் இருக்குது. 3 9. இப்போ 11ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 2. அதை இங்கே எழுதிருங்க. இப்போ இது 20 மாறும். 20ல் 3 6 வாட்டி. 6 3 18. இனி 20ல் இருந்து 18 கழிச்சா பாக்கி 2. இப்போ இது 21 மாறும். 21ல் 3 7 வாட்டி இருக்குது. 7 3 21. இனி இங்கே லாஸ்ட் 7 இருக்குது. அப்போ 7 வாய்ப்பாடு போட்டு பார்க்கலாம். 33ல் 7 4 வாட்டி இருக்கும். 4 7 28. 33ல் இருந்து 28 கழிச்சா பாக்கி 5. இப்போ இது 56 மாறும். 56ல் 7 8 வாட்டி. 8 7 56. இனி 7ல் 7 ஒரு வாட்டி தான். ஓர் 7 7. இனி இது 13 வாய்ப்பாடு போகும். 48ல் 13 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3ஐயும் 13ஐயும் பெருக்குனா 39 கிடைக்கும். இனி 48ல் இருந்து 39 கழிச்சா பாக்கி 9. இப்போ இது 91 மாறும். 91ல் 13 7 வாட்டி இருக்கும். 7ஐயும் 13ஐயும் பெருக்கி பாருங்க, உங்களுக்கு 91 தான் கிடைக்கும். இனி 37 வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஓர் 37 37. 1 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதை எழுதிக்கலாம். 2,52,525. இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் இருக்கக்கூடியதை எழுதணும். ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அது 2 வாட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ 5 எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. அடுத்த பெருக்கல். இனி 3 இருக்குது, அது ஒரு வாட்டி தான். அப்புறம் 7 இருக்குது, ஒரு வாட்டி தான் இருக்குது. அடுத்த 13 இருக்குது. அடுத்த 37. இதெல்லாம் ஒரு வாட்டி இருக்குது. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனி என்னது இருக்குது? இதை எழுதிக்கலாம். 3,63,636. இதை சால்வ் பண்ணுறேன். இது இப்போ 3 வகைப்பாடு போகும். ஓகே, 3ல் 3 ஒரு வாட்டி தான். ஓர் 3 3. இனி 6ல் 3 2 வாட்டி. 3 6. 3ல் 3 ஒரு வாட்டி. 6ல் 2 வாட்டி. 3ல் ஒரு வாட்டி. 6ல் 2 வாட்டி. இனி திரும்பவும் இது 3 வகைப்பாடு போகும். ஓகே, 12ல் 3 4 வாட்டி இருக்கும். 3 12. இனி 1 3 விடைக்கு சின்ன நம்பர். அப்போ இதை சேர்த்து எடுத்துக்கணும். சேர்த்து எடுக்கணும்னா இங்கே 0 போடணும். 12ல் 3 4 வாட்டி. இனி திரும்பவும் 1. அப்போ 0 போட்டுட்டு சேர்த்து எடுங்க. அப்போ 12ல் 3 4 வாட்டி. இனி லாஸ்ட் இரட்டைப்படை எண். அப்போ இது 2 வகைப்படு தான் போகும். 4ல் 2 2 வாட்டி இருக்கும். 2 4. 0னா அப்படியே எழுதிருங்க. திரும்பவும் 4. இதில் 2 வாட்டி தான் இருக்கும். 0 4 இருக்கிறதுனால 2. 2 4. அதுக்காக இனி இது 2 வகைப்படு தான் போகும். ஓகே, 2ல் 2 ஒரு வாட்டி தான். ஓ 2 2. 0 எழுதிருங்க. இனி 2ல் 2 ஒரு வாட்டி. 0 2ல் 2 ஒரு வாட்டி தான். இப்போ பாருங்க, இந்த எண் இங்கே இருக்குது. அப்போ இதை 3ஆல் வகுக்கணும். வகுத்த என்ன கிடைக்கும்? 3367. இனி அதை அப்படியே பார்த்தே எழுதிருங்க. இனி இதை 7ஆல் வகுக்கணும். வகுத்தா 481 கிடைக்கும். அடுத்த இதை 13ஆல் வகுக்கணும். வகுத்தா 37 கிடைக்கும். இனி இது 37 வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அதுவும் ஒரு வாட்டி. இனி இதை எழுதிக்கலாம். 3,63,636 எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம். அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3. 3 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 3. இனி பெருக்கல். அடுத்த 2 இருக்குது, அது எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி தான். அப்போ அதோட அடுக்கில் 2 இன்டூ. இனி 7 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்புறம் 13 ஒரு வாட்டி தான் இருக்குது. 37 ஒரு வாட்டி தான் இருக்குது. இனி மீப்போவா கண்டுபிடிக்கலாம். மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 2லையும் பொதுவாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், 5 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. இல்லாததுனால அதை எழுதக்கூடாது. இனி 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே 3 வாட்டி இருக்குது. அடுக்கில் 3னா 3 வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 2லையும் பொதுவாக 3 ஒரு வாட்டி தான் இருக்குது. பொதுவாக இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். அப்போ 3 2லையும் பொதுவாக ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு வாட்டி 3 எழுதிருங்க. இனி பாருங்கள், 7 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுவும் ஒரு வாட்டி. அப்போ ஒருக்கா 7 எழுதிருங்க. அதே மாதிரி 13 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 13 ஒருக்கா எழுதிருங்க. அப்புறம் 37 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ 37 ஒருக்கா எழுதிடலாம். இனி இது 4ஐயும் பெருக்கணும். பெருக்குனா உங்களுக்கு 10,101 கிடைக்கும்.
இதுதான் இதோட மீப்போவா. இவ்வளோ தான் இந்த சம். இது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 13,824 = 2 A × 3 B எனில் A மற்றும் Bயின் மதிப்பு காண்க. இப்போ நம்ம ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை பகா காரணிகளாக பிரிக்கணும். அப்போ நீங்கள் டா ஃபார்மெட்டில் பண்ணி பாருங்கள். எழுதிக்கலாம் 13,824. ஓகே, இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 13ல் 2 6 வாட்டி இருக்குது. 6 2 12. இப்போ 13லேருந்து 12 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 18 மாறும். சரிங்களா? 18ல் 2 9 வாட்டி இருக்குது. 9 2 18. இனி 2ல் 2 1 வாட்டி. 2 2. அடுத்த 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3 2 6. 9ல் 2 4 வாட்டி. 4 2 8. 9லேருந்து 8 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 11. 11ல் 2 5 வாட்டி. 2 10. 11லேருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இனி 2 4. 5ல் 2 2 வாட்டி தான். சரிங்களா? அப்போ 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 17ல் 2 8 வாட்டி. 8 2 16. 17லேருந்து 16 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. இனி 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8. 3 2 6. அடுத்த 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. 3ல் 2 1 வாட்டி தான். 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. சரிங்களா? 2 2. இனி 1 2 விடங்க சின்ன எண். அப்போ அடுத்த எண்ணை சேர்த்துக்கணும். இப்படி சேர்க்கணும்னா இங்கே மறக்காமல் 0 போடணும். இப்போ 16ல் 2 8 வாட்டி. 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 10. 4 2 8. அடுத்ததான் 2ஆம் வாய்ப்பாடு. 5ல் 2 2 வாட்டி. 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இனி 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 3 27. இனி திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9. அடுத்ததும் 3ஆம் வாய்ப்பாடு. 4 3 3. சரிங்களா? 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ கொஸ்டினில் தந்திருக்க இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 13,824 = 2 A × 3 B. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் இருக்கக்கூடியதை எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிறேன். அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. 9 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 9 பெருக்கல். இனி 3 இருக்குது, எழுதிக்கலாம். இது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3. 3 வாட்டி தான் இருக்குது. 1 எழுதணும்னா அவசியம் கிடையாது. இப்போ இதை எழுதிக்கலாம். 2 A × 3 B. இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஏருடைய பிளேஸில் என்னது இருக்குது? 9. அப்போ ஏயோட மதிப்பு 9. இனி இங்கே 3 இருக்குது, அங்கே 3. அப்போ பியோடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ பியோட மதிப்பு 3. சரிங்களா? கொஸ்டினை கேட்ட மாதிரி ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். P1 power x1 × P2 power x2 × P3 power x3 × P4 power x4 is equal to 1,13,400. இங்கு P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். அதாவது இதில் இருக்கக்கூடிய P1 P2 P3 P4 இது ஏறு வரிசையில் அமைந்த பகா எண். அப்போனா இந்த எண்ணை பகா எண்ணா முதல்ல நான் பிரிக்கணும். அப்புறவு x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் P1 P2 P3 P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா P1 P2 P3 P4 இதோட மதிப்பையும் x1 x2 x3 x4 இதோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை பகா எண்களாக பிரிக்கணும். சரிங்களா? அதை எழுதிக்கலாம். என்னது? 1,13,400. ஓகே, இதை டா ஃபார்மெட்டில் பண்ண போகிறேன். லாஸ்ட் 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். இது 2 சேர்த்து எடுத்துக்கலாம். 11ல் 5 2 வாட்டி இருக்குது. 2 10. 11லேருந்து 10 கழிச்சா பாக்கி 1. அதை மேலே எழுதிருங்க. இப்போ இது 13ஆக மாறும். 13ல் 5 2 வாட்டி இருக்குது. 2 10. இனி 13லேருந்து 10 கழிச்சா பாக்கி 3. இது இனி 34ஆக மாறும். 34ல் 5 6 வாட்டி இருக்குது. 6 5 30. இப்போ 34லேருந்து 30 கழிச்சா பாக்கி 4. 4 இங்கே எழுதிருங்க. இது இப்போ 40ஆக மாறும். அப்போ 8 5 40. இனி ஒரே ஒரு 0, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ லாஸ்ட் 0 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடுக்கு போட்டு பார்க்கலாம். இதை 2 சேர்த்து எடுத்துக்கலாம். 22ல் 5 4 வாட்டி இருக்குது. 4 20. இப்போ 22லேருந்து 20 கழிச்சா பாக்கி 2. இது இப்போ 26ஆக மாறும். 26ல் 5 5 வாட்டி இருக்குது. 5 25. இனி 26லேருந்து 25 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 18ஆக மாறும். 18ல் 5 3 வாட்டி இருக்குது. 3 15. இனி 18லேருந்து 15 கழிச்சா பாக்கி 3. இது இப்போ 30ஆக மாறும். 30ல் 5 6 வாட்டி இருக்குது. 6 5 30. இனி லாஸ்ட் இருக்கக்கூடிய எண் இரட்டைப்படை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். பாருங்கள், 2 4.
5ல் 2 2 வாட்டி இருக்குது. 2 4. 5லேருந்து 4 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 13 மாறும். 13ல் 2 6 வாட்டி இருக்குது. 6 2 12. 13லேருந்து 12 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓ 2 2, ஓ 2 2, மூ 2 6, நா 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு சாத்து எடுத்துக்கலாம். 11ல் 2 5 வாட்டி இருக்குது. I 2 10. 11லேருந்து 10 கழிச்சா 1. இப்போ 13ல் 2 6 வாட்டி. 6 2 12. 13லேருந்து 12 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. லாஸ்ட் 7 இருக்கிறதுனால 7ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம். பாருங்க 56ல் 7 8 வாட்டி இருக்குது. 8 7 56. இனி ஒரே ஒரு 7 இருக்குது. அப்போ ஓர் 7 7. இனி 81 3ஆம் வாய்ப்பாடு போகும். 8ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 2 6. 8லேருந்து 6 கழிச்சா பாக்கி 2. இப்போ இது 21 மாறும். 21ல் 3 7 வாட்டி இருக்குது. 7 3 21. 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 3 27. இனி 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஒரு வாட்டி தான். ஒரு 3 3. இனி 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுல இருந்து இது வரைக்கும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி இந்த சைடில் இருக்கிறது எழுதிக்கலாம். P1 பவர் x1 இன்டூ P2 பவர் x2 இன்டூ P3 பவர் x3 இன்டூ P4 பவர் x4. இனி 1,13,400. அதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த சைடில் உள்ளதை எழுதணும். அதுவும் ஏறு வரிசையில் எழுதணும். பாருங்க கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். அதாவது ஏறு வரிசையில் நம்ம எழுதிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். இதுக்கு எதில் சின்ன நம்பர் 1 எழுதாண்டா. ஏன்னா 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய எண் 2. அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 3 வாட்டி இருக்குது. அப்போ 2 எழுதிக்கிட்டு 3 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 3 பெருக்கல் 2க்கு அடுத்த பெரிய எண் 3. அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4 4 வாட்டி இருக்குது. அப்போ 3 எழுதிக்கிட்டு 4 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 4. இனி 3க்கு அடுத்த பெரிய எண் 5. அது 2 வாட்டி இருக்குது. அப்போ 5 எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இனி இருக்கிறதுல பெரிய எண் 7. அது ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 7 எழுதிருங்க. ஒரு வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 1. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அடுக்கில் உள்ளதை நீங்கள் பார்க்காதுங்க, கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க. இங்கே முதல் என்னது இருக்குது? P1. இங்கே ஃபஸ்ட் என்னது இருக்குது? 2. அப்போ P1ஓட மதிப்பு என்னது? 2. இனி பெருக்கல் இருக்குது. இங்கே 2வது கீழே P2 இருக்குது. இங்கே 2வது கீழே 3 இருக்குது. அப்போ P2ஓட மதிப்பு என்னது? 3. இனி இங்கே 3வது P3 இருக்குது. சரிங்களா? இங்கே 3வது என்னது இருக்குது? 5. அடுக்க பார்க்காதுங்க, கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க. அப்போ P3ஓட மதிப்பு 5. இனி இங்கே 4வது P4 இருக்குது. இங்கே 4வது 7 இருக்குது. அப்போ P4ஓட மதிப்பு என்னது? 7. இனி அடுக்கில் உள்ளதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே அடுக்கில் என்னது இருக்குது? x1. இங்கே ஃபஸ்ட்டு அடுக்கில் என்னது இருக்குது? 3. அப்போ x1ஓட மதிப்பு 3 எழுதிக்கலாம். x1 = 3. இனி இங்கே x2 இருக்குது. இங்கே 4 இருக்குது. அப்போ x2ஓட மதிப்பு 4. இனி இங்கே x3 இருக்குது. அது இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 2 இருக்குது. அப்போ x3ஓட மதிப்பு 2. இனி x4 இருக்குது. அது இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ x4ஓட மதிப்பு 1. கொஸ்டினில் கேட்ட மாதிரி இந்த 8 மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீப்போ மா மற்றும் மீப்போ வா காண்க. அதாவது அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னா தந்திருக்கக்கூடிய எண்களை பகா எண்களாக பிரிக்கணும். அதாவது டா ஃபார்மெட்லேயே பண்ணுங்க. சரிங்களா? அப்படி பிரித்து மீப்போ மாவும் மீப்போ வாயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு மீப்போ மா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தந்திருக்கக்கூடிய 2 நம்பரை சேர்த்தே நான் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், 408 அடுத்த 170 ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ 2 4 0ன்னு அப்படி எழுதிருங்க. இனி 4 2 8 கமா. இனி 17ல் 2 8 வாட்டி இருக்குது. 8 2 16. 17லேருந்து 16 கழிச்சா 1. இது இப்போ 10 ஆகிடும். 10ல் 2 5 வாட்டி இருக்குது. I 2 10. இனி இது மட்டும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? அப்போ O 2 2 0 எழுதிருங்க. E 2 4. இது 2ஆம் வாய்ப்பாடு போகாது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இது திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். I 2 10 O 2 2. அது போகாது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். இனி இது 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு போடலாம். ஓர் 3 3. 5லேருந்து 3 கழிச்சா 2. இது இப்போ 21 மாறும். அப்போ 7 3 21. இது 3ஆம் வாய்ப்பாடு போகாது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். இனி பாருங்க, இது ரெண்டுமே 17ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ ஓர் 17 17, I 17 85. இதை நம்ம இப்போ 1 ஆக்கிட்டோம். இனி இதையும் 1 ஆக்கணும். அப்போ 5ஆம் வாய்ப்பாடுக்கு போட்டு பார்க்கலாம். 1 அப்படியே எழுதிருங்க. ஓர் 5 5. 1 வாரத்து வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ மீ
போ மா. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பெருக்கல் போட்டு எழுதிருங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அடுத்த 3 இருக்குது, 17, அப்புறவு 5 இருக்குது, 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், 2 4, 4 8, 8 3 24, 24 17 பெருக்குனா 408ன்னு கிடைக்கும். 408ஐயும் 5 பெருக்குனா 2040ன்னு கிடைக்கும். இதுதான் மீ போ மா. சரிங்களா? இனி என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போ வா கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 நம்பரையும் தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 408, இது 2ஆம் வாய்ப்பாடு போகும். 2 4 0, 4 2 8, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2, 0 எழுதிருங்க. இனி 2 4. ஓகே, இனிமேல் திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 10, 2 2. இனி இது 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். அப்போ 3 3, பாக்கி 2, இது இப்போ 21, 7 3 21. இனி 17ஆம் வாய்ப்பாடு. 17 17, 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி அடுத்த என்ன நம்பர் இருக்குது? 170, அதையும் எழுதிக்கலாம். 170, இது 2ஆம் வாய்ப்பாடு போகும். 8 2 16, பாக்கி 1, இது இப்போ 10. அப்போ 2 10. அப்புறம் இது 17ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 17 85. இனி இது 5ஆம் வாய்ப்பாடு. 5 5. இப்போ 408 எப்படி எழுதலாம்? சைடில் இருக்கக்கூடாது எழுதிக்கோங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 17. அடுத்த 170, அதை எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 17 இன்ட்டு 5. இப்போ மீ போ வா கண்டுபிடிக்கலாமா? மீ போ வா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2லேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும். இப்போ பாருங்கள், 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒரு வாட்டி தான் 2 இருக்குது. சரிங்களா? சேமானா ஒரே ஒரு 2 மட்டும் இங்கே சேமாக இருக்குது. அப்போ அந்த 2 மட்டும் எழுதிருங்க. இனி 17 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர் தான் இங்கே சேமாக இருக்கக்கூடியது. இப்போ இதை 2ஐயும் பெருக்கிடுங்க. பெருக்கினா என்ன கிடைக்கும்? 34ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட மீ போ வா. அப்போ மீ போ வாயும் மீ போ மாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 24 15 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. அதாவது இந்த 3 எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே பெரிய 6 இலக்க எண்ணை எழுதிக்கலாம். என்னன்னா 9,99,999. இதுதான் இருக்கிறதுல பெரிய 6 இலக்க எண். சரிங்களா? இதுக்கு கூட 1 கூட்டினாலும் இது 7 இலக்க எண்ணா மாறும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3 நம்பருக்கு மீ போ மா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஆன்சரை இதால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மீதி கிடைக்கும். அந்த மீதியை இதில் இருந்து கழிச்சோன்னா இந்த 3 எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண் கிடச்சிடும். ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மீ போ மா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த 3 எண்ணை எழுதிக்கிறேன். 24 15 36. இந்த 3மே 3ஆம் வாய்ப்பாடில் வரும். பாருங்கள், 8 3 24, கமா. அடுத்த 3 15, கமா. இனி 3 3, அடுத்த 3 6. இனிமே இந்த 2மே 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்க்கலாம். 4 2 8, 5 2ஆம் வாய்ப்பாடில் வராததுனால 5 அப்படியே எழுதிருங்க. இனி 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். 2 4, 5 வராது. இனி 3 2 6. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2, 5 வராது, 3 வராது. ஓகேங்களா? இப்போ இதை 1 ஆக்கிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் 1 ஆக்கணும். அது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இனி இங்கே 5 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போடலாம். 1 எழுதிருங்க, கமா. இப்போ பாருங்கள், 5 5. 3 5ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ அதை அப்படியே எழுதிருங்க. இனி ஒரே ஒரு 3 மட்டும் இருக்குது. அப்போ 1 கமா 1 கமா 3 3. இப்போ எல்லாமே 1 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ மீ போ மா கண்டுபிடிக்கலாமா? அது எப்படின்னா, இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை பெருக்கல் போட்டு எழுதிருங்க. ஃபஸ்ட்டு 3 இருக்குது, அடுத்த 2 இருக்குது, அடுத்ததான் 2 இருக்குது, அதுக்கு பிறகு 2 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது, அடுத்த 3 இருக்குது. பெருக்கலாம். 3 2 6, 6 2 12, 12 2ஐயும் பெருக்குனா 24, 24ஐயும் 5ஐயும் பெருக்குனா 120, 120ஐயும் 3ஐயும் பெருக்குனா 360. இதுதான் மீ போ மா. இனி இருக்கிறதுலே மிகப்பெரிய 6 இலக்க எண். இதை எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண் = 9,99,999. இப்போ இதை இதால் வகுக்க போகிறோம். வகுக்கலாம், எழுதிக்கலாம். பெரிய எண் இது, அதை உள்ளே எழுதிருங்க. ஓகேங்களா? அப்புறவு சிறிய எண் இது, அதை வெளியே எழுதிருங்க. 360. இப்போ முதல் இந்த 3 நம்பரை எடுத்துக்கலாம். இதில் 360 2 வாட்டி இருக்குது. சரிங்களா? பெருக்கிறேன் பாருங்க. 2 0 பெருக்குனா 0, அடுத்த 6 12, பாக்கி 1. இனி 3 6, 6 கூட 1 கூட்டினா 7. கழிக்கலாம். 9லேருந்து 0 கழிச்சா 9, 9லேருந்து 2 கழிச்சா 7, 9லேருந்து 7 கழிச்சா 2.
இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம், அதுவும் 9 தான். இப்போ இதில் 360 7 வாட்டி இருக்குது, பெருக்கலாம். 7 0 பெருக்குனா 0. இனி 7 6 42, அப்போ 2 பாக்கி 4. இனி 7 3 21, 21 கூட 4 கூட்டினா 25. கழிக்கலாம். 9லேருந்து 0 போச்சுன்னா 9, 9லேருந்து 2 போச்சுன்னா 7, 7லேருந்து 5 போச்சுன்னா 2. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். சரிங்களா? இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்தது தான். அப்போ இது 7 வாட்டி இருக்கும். இதில் 7ஐயும் இதையும் பெருக்குனா என்ன கிடச்சி? 2520. அதை அப்படியே பார்த்து எழுதிருங்க. கழிக்கலாமா? 9ல் இருந்து 0வை கழிச்சா 9, 9லேருந்து 2 கழிச்சா 7, 7லேருந்து 5 கழிச்சா 2. இனி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரை இறக்கிக்கலாம். திரும்பவும் அதே தான் கிடைக்குது. அப்போ 7 வாட்டி இருக்கும். 7ஐயும் 360ஐயும் பெருக்குனா 2520. கழிக்கலாம். 9லேருந்து 0 போச்சுன்னா 9, 9லேருந்து 2 கழிச்சா 7, 7லேருந்து 5 கழிச்சா 2. ஓகே, இப்போ மீதி என்ன கிடைக்குது? 270. இதை இதில் இருந்து கழிச்சிடணும். கழிச்சா நம்மளுக்கு தேவையான 6 இலக்க எண் கிடைக்கும். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் தேவையான 6 இலக்க மிகப்பெரிய எண் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய எண் 9,99,999. அதில் இருந்து மீதியை கழிங்க. 279. கழிக்கலாம். 9 9 9 9 9 9. இதில் இருந்து 279. ஓகே, 9லேருந்து 9 கழிச்சா 0, 9லேருந்து 7 கழிச்சா 2, 9லேருந்து 2 கழிச்சா 7, அடுத்த 9 9 9. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 9,99,720. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 35, 56 மற்றும் 91ஆல் வகுக்கும் போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? அதாவது மிகச்சிறிய எண். அப்போ இங்கே மீ போ மா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு இங்கே மீதி 7 வரணுமா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச மீ போ மா அந்த மதிப்பு கூட 7 கூட்டினா நம்மளுக்கு தேவையான மிகச்சிறிய எண் கிடச்சிடும். ஓகே, இந்த 3க்குமே சேர்த்தே நான் சால்வ் பண்ண போகிறேன். 35, அடுத்த 56, அடுத்த 91. இந்த 3க்குமே சேர்த்து நான் டா ஃபார்மெட்டில் பண்ண போகிறேன். இந்த 3மே 7ஆம் வாய்ப்பாடில் வரும். இப்போ பாருங்கள், 7 35, இனி 8 7 56, கமா. இனி 9ல் 7 எத்தனை வாட்டி இருக்குன்னா 1 வாட்டி. 1 7 7. 9லேருந்து 7 கழிச்சா பாக்கி 2. இது இப்போ 21 மாறும். 21ல் 7 3 வாட்டி இருக்குது. 7 3 21. இனி இது மட்டும் 5ஆம் வாய்ப்பாடில் போகும். ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 5 5. இனி 8 13 5ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இது 1 ஆயிடுச்சு. இனி இது பார்க்கலாம். இது 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 2 1 எழுதிருங்க. 4 2 8. 13 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். திரும்பவும் இது 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 2 4. 13 எழுதிக்கலாம். அடுத்த 2 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 கமா 2 2. 13 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அப்படியே எழுதிருங்க. இனி 13 மட்டும் பாக்கி இருக்குது. அப்போ 13 13ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 1 கமா 1 கமா 13 13. எல்லாம் 1 ஆகுறது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ மீ போ மா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பெருக்கல் போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு 7 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு அடுத்த 2, அடுத்தது 2 தான், அடுத்த 13. 1 எழுதணும்னா அவசியம் கிடையாது. இது மொத்தத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு மீ போ மா கிடச்சிடும். 7 5 35, 35 கூட 2 பெருக்குனா 70, 70 கூட 2 பெருக்குனா 140, 140 கூட 2 பெருக்குனா 280. இனி 280 கூட 13 பெருக்கலாம். சரிங்களா? 3 0 பெருக்குனா 0. இனி 3 8 24. அப்போ 4 பாக்கி 2. 3 2 6, 6 கூட 2 கூட்டினா 8. இனி 1ஆம் வாய்ப்பாடு. அப்போ மேலே இருக்கிறது அப்படி எழுதிருங்க. 0 8 2 கூட்டலாம். 0 4 8 8 கூட்டினா 16. அப்போ 6 பாக்கி 1. 2 1 கூட்டினா 3. அப்போ என்ன கிடைக்குது? 3640. 3640. இதுதான் மீ போ மா. இப்போ என்ன கிடைக்கணும்? மீதி 7 கிடைக்கணும். அப்போ 7 இதுக்கு கூட கூட்டணும். அதுதான் தேவையான மிகச்சிறிய எண். ஓகே, மீ போமா 3640. இதுக்கு கூட 7 கூட்டுங்க. கூட்டினா என்ன கிடைக்கும்? 3647. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்ணாலையும் வகுத்து பாருங்க, உங்களுக்கு மீதி 7 கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது?
இங்கே சிறிய எண் கேட்டிருக்காங்க. அப்படின்னா மீ போ மா அதை தான் கண்டுபிடிக்கணும். போன சம்மில் நம்மளுக்கு மீதி வந்து 7 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணோம், மீ போ மா கண்டுபிடிச்சிக்கிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு கூட 7 கூட்டணும். இங்கே வந்து மீதியே வரக்கூடாது. அப்போ நீங்கள் வெறும் மீ போ மா அதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா முதல் 10 இயல் எண்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு முதல் 10 இயல் எண்களை எழுதலாம். இயல் எண் 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1 2 3 4 10 இயல் எண்கள் கேட்டிருக்கனால 1லேருந்து 10 வரை எழுதணும். அடுத்த 5 6 7 8 9 10. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து டாஃப் ஃபார்மெட்டில் பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே 1 ஆகுறது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இது 1 ஆயிடுச்சு. அடுத்த 2 பார்க்கலாம். 2 2ஆம் வாய்ப்பாடு போகும். 1 அப்படியே எழுதிருங்க. இப்போ 2 அப்போ வரும், ஓ 2 2. 3 2ஆம் வாய்ப்பாடு வராது. அப்போ 3 அப்படியே எழுதிருங்க. எது 2ஆம் வாய்ப்பாடில் வராதோ அதை அப்படியே எழுதிருங்க. இனி இது வரும், ஈ 2 4. 5 வராது. அடுத்த 6 வரும், 3 2 6. 7 வராது. 8 வரும், 4 2 8. 9 வராது. 10 வரும், ஐ 2 10. இனி திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போடலாம். ஏன்னா இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா, போடலாமா? அப்போ 2 1 அப்படியே எழுதிருங்க. இந்த 2 1 ஆயிடுச்சு. சரிங்களா, எல்லாத்தையும் 1 வர மாதிரி ஆக்கணும். சரிங்களா, இனி 3 வராது. 2 வரும், ஓ 2 2. அடுத்த 5 எழுதிருங்க. 3 அப்படியே எழுதிருங்க. 7 எழுதுங்க. இனி 4 வரும், ஈ 2 4. 9 எழுதிருங்க. 5 எழுதிருங்க. இனி பாருங்க, திரும்பவும் 2 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 1 1 3 வராது. 1 வராது. 5 வராது. 3 வராது. 7 வராது. 2 வரும், ஓ 2 2. ஓகே, தான் 1 ஆக்கிட்டோம். இனி 9 எழுதிருங்க. 5 எழுதிருங்க. இப்போ இனி பாருங்க, 3ஆம் வாய்ப்பாடு போகும். 3 எழுதிக்கலாம். அப்போ 1 1 3 வரும், ஓர் 3 3. அடுத்த 1 எழுதுங்க. 5 வராது. வராததெல்லாம் அப்படியே எழுதிடணும். இனி 3 இருக்குது, ஓர் 3 3. 7 வராது. அடுத்த 1 9 வரும், 3 3 9. அடுத்த 5 வராது. அதனால 5 அப்படியே எழுதிருங்க. இனி பாருங்க, திரும்ப 3 இருக்குது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடு போடலாம். 1 1 1 1. 5 வராது. அடுத்த 1 7 வராது. 1 3 வரும், ஓர் 3 3. இப்போ இதை 1 ஆக்கிட்டோம். இனி 5. இப்போ பாருங்க, இனி 5 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போடலாம். 1 1 1 1. ஓர் 5 5. அடுத்த 1 7 5ஆம் வாய்ப்பாடில் வராது. 1 1 5 இருக்குது, ஓர் 5 5. இனி பாக்கி ஒரே ஒரு 7 இருக்குது. அப்போ 7ஆம் வாய்ப்பாடு போடலாம். 1 1 1 1 1 1. அப்புறம் ஓர் 7 7. இனி 1 1 1. எல்லாத்தையும் 1 வர மாதிரி ஆக்கிட்டோம். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ மீ போ மா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே பெருக்கல் போட்டு எழுதிருங்க. முதல் 2 இருக்குது. அடுத்ததும் 2 தான் இருக்குது. அதுக்கு பிறகும் 2. அடுத்த 3 இருக்குது. அதுக்கு அடுத்ததும் 3. அடுத்த 5. அடுத்த 7. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கலாம். ஈ 2 4 4 2 8 8 3 24. இனி 24க்கு கூட 3 பெருக்கலாம். 24 3 3 4 12. பாக்கி 1. இனி 3 2 6 1 7. அடுத்த 7 5 35. 35 72 இனி பெருக்கலாம். ஐ 2 10 0. பாக்கி 1. ஐ 7 35. 35 கூட 1 கூட்டினா 36. அடுத்த 3 2 6 3 7 21. கூட்டுங்க 0. 6 கூட்டினா 12. பாக்கி 1 3 4 5. அடுத்த 2. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 2520 எழுதிக்கலாம். 2520. இதுதான் மீப்போவா நம்மள்ட்ட கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய சிறிய எண். அதையும் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் தேவையான சிறிய எண் இஸ் ஈக்குவல் டு 2520. சரிங்களா, இதுதான் இந்த சம்மில் இருக்கக்கூடிய கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.